everyone, welcome to BB Twin Talks in the Tamil Big Boss season 9 day 65. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் கேப்டன்சியில் ஆக்சுவலி வீடு ஓரளவு நல்லாவே தான் போயிட்டு இருக்குது. ஆனால் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா பண்ணாலும் நான் தான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் அமித் பாவம் ரொம்ப நல்லா கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த பாரு மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறப்ப அது எவ்வளோ தூரம் நல்லபடியாக கொண்டு போக முடியும்னு தெரியல, பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி அடுத்த நாள் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே வந்து பாருவும் கமருதனும் நைட்டு வந்துட்டு மைக்கை மாற்றி வச்சுட்டு என்னமோ பயங்கரமாக சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க. சுத்தமாக கேட்கவே இல்லை என்ன பேசிக்கிறாங்கன்னு. ஆனால் என்னமோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இப்படின்ற மாதிரி என்னமோ பயங்கரமாக கமருதன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சம்திங் பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போவே வந்துட்டு பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணுவார், ரெண்டு பேரும் வந்து மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்னு. உடனே அப்புறம் ஒழுங்காக மாட்டிட்டு விட்டுருவாங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே முடிஞ்சிடும். அண்ட் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி மைக்கை இது பண்ணிட்டு என்னமோ ஒரு லைக் காதில் ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கவங்க கூட சபரி கூட உள்ளே வருவார். ஸோ ரொம்ப சைலண்ட்டாக வந்து மாறி மாறி காதில் போய் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் மைக்கை இதை ஹைட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவே லைக் பிக் பாஸ் சரி காண்டாயிடுவார். அப்போ அவர் திரும்ப அனௌன்ஸ் பண்ண மாட்டார். ஸோ அப்புறமா எல்லோரும் லிவிங் ஏரியாவில் இருக்கிறப்போ பிக் பாஸ் வந்து எல்லாரும் எங்கெங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே இருந்த ஆளுங்க எல்லாத்தையும் உள்ள அவர் சொல்லிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு மாதிரி லைக் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறப்போ பாரு அண்ட் கமருதன் உங்களுக்கு வந்து நிறைய வார்னிங்ஸ் கொடுத்தாச்சு, பல வாட்டி வார்னிங் கொடுத்தோம், நீங்கள் இதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேலே வார்னிங் கொடுக்கறதுல யூஸ் இல்லை. அதனால உங்களுக்கு உங்களால் வந்துட்டு ஹோல் வீட்டுக்கே நான் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். இனிமேல் வந்து வீட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற முட்டை, பால், டீ, காஃபி, இது 4 மெயின் எசென்ஷியல்ஸ், இந்த 4ஐயுமே எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுருங்க. அப்போ பாவம் எல்லாரும் பிளேட்லேயும் ஒரு முட்டை பாயில்டு எக் வச்சுருப்பாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட்டில் இருக்கிற எக்கு இன்க்ளூடிங் அதையும் ஸ்டோர் ரூமில் வைங்க. ஆரோரெல்லாம் இப்படின்ட்டு அழுவாங்க சின்ன குழந்தை மாதிரி. ஸோ எனக்கு டீ காஃபி எல்லாம் நான் கூட முதல்ல நினச்சிட்டேன், ஓகே பால் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, பிளாக் டீ பிளாக் காஃபி கூட குடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தா டீ காஃபி எல்லா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஸோ அந்த வீட்டில் ஏன்னா நான் மிகப்பெரிய டீ அடிக்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்துட்டு அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுவும் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக ஃபுட் எதுவும் கிடைக்காது, டாஸ்க் இருக்கும், மைண்டு பயங்கரமாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு டீ காஃபிங்கிறது தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே. அந்த மாதிரி ஒரு வீட்டில் டீ காஃபி அங்கேயுமே நான் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன், ரொம்ப டீ அடிக்ட் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரம்யாலாம் அதான் சொல்லுவாங்க, அடப்பாவி அதை டீ ஒன்று தாண்டி ஒரு சமாதானமாக இருந்துச்சு, அது காப்பு வச்சுட்டியே அப்படின்ற மாதிரிலாம் பாருகிட்ட சொல்லிருப்பாங்க. ஸோ என்ன பனிஷ்மெண்ட்னா இது எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் வச்சிடணும், இந்த வாரத்துக்கு உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது சொன்னதுமே பாருக்கும் கமருதனுக்கும் பாரு தான் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. கமருதன் வந்து இப்படி பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடும். ஸோ பாரு ஆஸ் யூஷுவல் அவங்களோட அந்த ஒன்றுத்துக்கும் அதை சாரியை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டு தனியாக பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு பிக் பாஸ் கிட்ட கேமராவில் பார்த்துட்டு சாரி பிக் பாஸ் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு சரி இந்த வாரம் வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே 10வது வாரம் வந்துட்டோம், கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இதில் இருந்தேன். இந்த வாரம்னு பார்த்து இப்படி ஆகுது, எனக்கு வெளியே இறங்கி ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இனி இந்த வாரம் முழுக்க இப்படியே போகுங்கிறது யோசிச்சாலே எனக்கு தலை சுற்றுது. அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் இது நான் ஒரு மிகப்பெரிய வார்னிங்காக எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து, இனிமேல் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க முதல்ல பனிஷ்மெண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது சாரி கேட்பாங்க பாரு. அவர் சொல்லிடுவார் சாரி கேட்குற மூடில் நான் இல்லை அப்படின்னு. நீ எத்தனை வாட்டி அதான் பின்னாடி இருந்து கனி யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க எத்தனை வாட்டி சாரி அப்படின்ட்டு. ஸோ ஹவுஸ்மேட்ஸே சொல்கிறாங்க லைக் ரிப்பீட்டடாக இதை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பாருக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பாரு வந்துட்டு ஐயோ எங்களோட முட்டை எங்களோட 2 பேர்த்தோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ், இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் இன்டேக், அதெல்லாம் கட் பண்ணாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சி பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி பிக் பாஸ் கண்டுக்க மாட்டார். ஸோ விக்ரம்லாம் வந்துட்டு கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் பாரு அண்ட் கமருதன்லாம் சொல்லி கிளாப்லாம் தட்டுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு வந்துட்டு இதை வந்து 24 ஹார்ஸில் காட்டியிருப்பாங்க. விக்ரம் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் உடனே விக்கி வந்துட்டு சாரி கேட்குறதுல யூஸ் இல்லை, இந்த வீட்டில் சாரிக்கு வேல்யூ இல்லைன்னு உனக்கே தெரியும்ல, இனி ஆக்ஷனில் காட்டுங்க, இனிமேலாச்சும் அந்த மைக்கை இது பண்ணாமல் பிஹேவ் பண்ணுங்க அப்படி இப்படின்ற மாதிரி. பட் இனிமேலாச்சுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எத்தனை வாட்டி சொல்கிறது. அண்ட் இவங்களால இப்போ ஹோல் ஹவுஸுமே அஃபெக்ட் ஆகுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரை அது அமித் கேப்டன்சியில் தான் நடந்திருக்கு. ஸோ அமித் கொஞ்ச நேரம் கழிச்சு லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, இப்போ உங்களால் வந்து ஹோல் ஹவுஸே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால எங்கள் சார்பாக மெயினாக ஆஸ் அ கேப்டன் ஏன் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன். இது வந்து வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தில் உங்கள் மேலே ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஸோ மெயினாக இந்த பனிஷ்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு பேரை சொல்லலாமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு அதை சொல்லியிருக்க வேணாம். பாரு வந்து அதையே மண்டையை போட்டு இவங்க 2 பேர் பிச்சு இருந்திருக்கணும், யாரா அது இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் சொன்னது அப்படின்ட்டு. அவங்களும் சொல்லிக்கோங்கன்றவாங்க. அவர் பார்த்தா விக்கியும் ஆதிரையும் இந்த பனிஷ்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே லைக் அக்ரி ஃபார் தட். என்னன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் லைக் மாறி மாறி பேசிக்காமல் இருக்கவே முடியாது. உங்கள் 2 பேர்த்துக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான எசென்ஷியல்ஸாக எங்ககிட்ட இருந்து பறித்து எடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான உங்கள் 2 பேரும் மாறி மாறி நீங்கள் பேசிக்க கூடாது. அதுதான் ஒரு ஈக்குவலான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் மாறி மாறி நீங்கள் 2 பேரும் பேசிக்கவே கூடாது அப்படின்னதும் சொல்ல ஆரம்பிச்சதுமே அமிர்தம் கூட அமைதியாக தான் இருப்பாங்க. பாரு உடனே என்னாலலாம் முடியாது, அது எப்படி நீங்கள் வந்து ஒரு 2 கண்டஸ்டன்ஸ் பேசிக்க கூடாதுன்னெலாம் சொல்ல முடியும், ஆச்சா போச்சான்ட்டு உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவர் சொல்லிடுவார், சரி இதை நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு இன்னொன்றும் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் 2 பேரும் எதர் பேசாமல் இருங்க, இல்லை நீங்கள் 2 பேர் பேசிக்கிறீங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் நாங்கள் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னா உடனே பாரு வந்துட்டு பயங்கரமாக இது என்ன ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அது இதுன்ட்டு, இது வந்து அடிப்படையாகவே தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அமித் வந்து நல்லா நோஸ் கோட் கொடுத்துருவாரு. பரவாயில்ல, எனக்கு வந்து இது நல்ல கரெக்டான பனிஷ்மெண்ட்டாக தான் படுது. ஸோ நாங்கள் இதில் எந்த மாற்றமும் வருத்த போகிறதில்ல, இதுதான் எங்களோட பனிஷ்மெண்ட், நீங்கள் பேசுறது தான் பேசிக்கோங்க, பட் நாங்கள் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்ட்டு திரும்ப அவங்க ரொம்ப நேரம் ட்ராக் ஆகும் அந்த டாக்கே. அதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்தது 2 விஷயம்தான். இந்த பாருக் அமிர்தனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் ஃப்ரம் பிக் பாஸ் அண்ட் ஃப்ரம் த ஹவுஸ், இதுக்கான ஃபுல் டிஸ்கஷன்ஸ் போகும். ஸோ இப்போ ஃபைனலி பிக் பாஸ் கிட்ட இருந்து இந்த எசென்ஷியல்ஸ் பறிச்ச பனிஷ்மெண்ட்டும் ஹவுஸ்மேட்ஸ் இவங்க கிட்ட பேச மாட்டாங்கங்கிறத பனிஷ்மெண்ட்டும் தான் இவங்களுக்கு இப்போதைக்கு வந்திருக்குது. இது ஒன்று. இன்னொன்று இந்த எபிசோடில் நடந்ததுன்னு பார்த்தா இது அந்த வக்கீல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு கேசஸில் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸாக இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கேஸ் தான் காட்டியிருப்பாங்க. கானா வினோத்தோட கேஸ் தான் வந்திருக்கும். ஸோ கானா வினோத் வந்துட்டு ஆதிரை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னால் தான் வாட்டர்மெலன் வெளியே போயிட்டாங்கன்னு ஆதிரை சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஸோ அது என்னால் இல்லைன்ற ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் கேஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு அவர் சார்பாக அவர் வந்துட்டு ஜட்ஜாக வந்து அமித்தையும் அவருக்கு வாதாட வக்கீலா விக்ரமையும் சூஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு என்னன்னா விக்ரம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கானா வினோத்துக்கு மேபி விக்ரம்க்கு இவர் மேல காண்ட் இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். காண்டுன்றதை விட பொறாம கண்டிப்பா விக்ரம்க்கு இருக்குது. நிறைய வாட்டி கானா வினோத்துக்கு அப்ளாஸ் கிடைக்கும் போது அவர் காமெடி பண்றப்பெல்லாம் பயங்கர அவருக்கு லைக் வெளியேந்து கிளாப்ஸும் எல்லாம் கிடைக்கிறப்போ இவரே ஒரு டைம் சொல்லியிருக்காரு, எனக்கு கானா வினோத்தை பார்த்தா லைக் எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் ஆஸ் அ காமெடியனா உள்ள வந்தேன், ஆனா என்னை விட பயங்கரமா கவுண்டர்ஸ் நீங்க தான் போடுறீங்க, ஸோ உங்களை பாக்குறப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இவரு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்றீங்களேலாம். ஆனா அது போக போக இவருக்கு நல்ல வெளியே ஃபேன் ஃபாலோயிங் அதிகம் ஆக ஆரம்பிச்சப்போ விக்ரமோட ஃபேஸஸ் நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பெரிய அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ அவர் சார்பாக விக்ரமே எடுத்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஆதிரை வந்து அவங்களுக்கு வக்கீலா ஆரோராவையும் லைக் ஜட்ஜா திவ்யாவையும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து ஆரோராவை சூஸ் பண்ணப்போ ஆரோராவுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வக்கீலாக சூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நல்லா பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தானே சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ என்னென்னா இப்படி எல்லாம் வராங்க. ஸோ வந்து நின்றுட்டு ஆர்குமெண்ட்ஸ் போகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விக்கி வந்து ஆக்சுவலி என்னென்னா 2 சைட்லேருந்துமே பெருசாக நான் கூட இது பயங்கர அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவு நல்லா தான் பேசுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். விக்கியும் கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சு அந்த இதுக்கு முன்னாடி டிபேட் நடந்துச்சு ஆனா பெண்ணான்றது, அதெல்லாம் நல்லா பேசியிருந்தாரு. ஸோ நான் ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலி அட் த எண்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட் ஜட்ஜஸே வந்து ஒரு ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அட் த எண்ட் பிக் பாஸ் என்ன சொல்லிடுவாருன்னா, மக்களுக்கு நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாரு ஆடியன்ஸ்கிட்டே, ஐ மீன் வித் இன் த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. ஸோ அப்போ அந்த அளவுக்கு தான் ஆர்குமெண்ட்ஸே இருந்தது. எனக்கு பெருசாக ஒன்றும் ஆர்குமெண்ட்டில் இருந்த மாதிரி இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் 2 சைட்லேருந்துமே வரல. மாறி சொன்னதையே சொல்லிக்கிட்டு அது அந்த கேஸுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. நடுவில் சில காமெடியெல்லாம் ஆரோரா பண்ணாங்க. ஸோ விக்கி வந்து இப்போ கானாக்கு சப்போர்ட்டாகவும் ஆரோரா வந்து ஆதிரிக்கு சப்போர்ட்டாகவும் பேசினோம். ஸோ விக்கி வந்துட்டு இது
திவாகர் வந்துட்டு திவாகர் வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பாரு, பார்த்தீங்களாடா நான் போனதுக்கு அப்புறமும் என்னை பத்தி பேசிதான் பிக் பாஸோட டிஆர்பியே எகுருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா உள்ள அவர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ்ல என்ன வரும்னா, கானா வினோத்துக்கு பிக் வாட்டர்மெலனை பம்கின் என்று அழைத்தார், உடனே அவர் வந்துட்டு அவருடைய உருவத்தை வைத்துதான் அவர் பம்கின் என்று சொன்னார் அப்படின்லாம் லிட்டரலி அசிங்கப்பட்டுட்டு தான் இருந்தாரு. இந்த பக்கம் விக்ரம் என்னன்னு பாரு, கானா வினோத்னால எல்லாம் ஒன்றும் வாட்டர்மெலன் போல், அவர் வந்து கனி எல்லாம் அவர் வந்து சாட்சிக்கு சில பொண்ணு 2 பேரை கூப்பிடுவாங்க. அப்ப கனி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையும் என் தம்பியவும் எஃப்ஜேவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசியிருப்பார்ல, அந்த மாதிரி பேசுற ஒரு ஆளெல்லாம் எப்படி மக்கள் வெளியே அனுப்பாம இருப்பாங்க. அதனால அவர் வாயால தான் கெட்டாரு, அவர் நடவடிக்கையால தான் அவர் வெளியே போனாருன்னு. ஸோ இப்போ லிட்ரலி வந்துட்டு திவாகர் பண்ண ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடிட்டு அவரோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆரோரா சொல்லுவாங்க, இல்ல அவரே வந்து சும்மா இருந்தாலும் கானா வினோத் வந்து சும்மா சும்மா அவரை போய் நோண்டி 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 அவர் அமைதியா இருந்தவர் வந்து இவங்க வாய் கிளற விட்டு தகுதி தராதரம்லாம் பேச வச்சு அவரை ட்ரிகர் பண்ணி தான் அவங்க பேச வச்சு கடைசியில் அதனால அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் ஃபைனலி வந்துட்டு ஆடியன்ஸ் யாருக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா கானா வினோத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் திவாகரோட பிஹேவியர்னால தான் இவர் போனார், கானா வினோத்னாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிடுவார் கானா வினோத். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும்போது திவ்யா ஜட்மெண்ட் சொல்ல வரப்போ பாரு அவங்க உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. உடனே பாருக்கும் திவ்யாவுக்கும் தான் இப்போ ஆகுறது இல்லைல்ல, உடனே திவ்யா அங்கே உட்காந்து பாரு எதாவது பேசணும்னா வெளியே எழுந்திரிச்சு போங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்ததும் பாரோட முகத்தை பார்க்கணுமே அம்மா, அவ்வளோ கோவமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சின்ன ஒரு கிளாஷ் நடக்கும் அவங்களுக்குள்ளாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வின் ஆகிட்டாருன்னதும் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், உடனே அவரோட பாக்கெட்டில் இப்படி கையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி நாக்கை வந்து ஒரு மாதிரி தென்னாவட்டா இப்படி ரொட்டேட் பண்ணுவார். அது வந்து ஆதிரை வந்து என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் இது, இப்படி போய் கோர்ட்டில் யாராவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஆதிரை ஆகட்டும், வியானா ஆகட்டும், ஈவன் கம்ரதன் கூட மச்சான் என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃபைனலி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டாக வரும். வியானா கொஷின் பண்ணுவாங்க, ஆதிரை கொஷின் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்ல கானா வினோத் வந்து தேவையில்லாமல் அங்கே எஃப்ஜி வந்து அந்த ஒரு என்ன குமாஸ்தாவா அது என்ன சொல்லுவாங்க, அந்த இதை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்களே ஜட்ஜ் பக்கத்தில், எஃப்ஜி தேவையில்லாமல் வாய் விட்டுக்கிட்டு இருப்பாரு. அங்கே லிட்ரலி ஒரு ஆக்சுவல் கோர்ட்லனா அவர் ஜஸ்ட் அந்த பிடிச்சி நின்றுட்டு வேற எதுவும் பெருசா பேச மாட்டாங்க இல்லையா. ஆனா இவர் வந்து லிட்ரலி வந்துட்டு அது ஆர்குமெண்ட் பண்ண வரவங்க கிட்ட எல்லாம் எஃப்ஜே பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே விக்ரம் கேட்பாரு, என்ன இவரு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்ப எஃப்ஜே வந்துட்டு கானா வினோத் கத்துறப்ப மட்டும் அமைதியா இருங்கன்னுவாங்க. ஆனா ஆதிரை கத்துறப்ப வந்து பெருசா இவர் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அதுக்கு என்னன்றவாரு, ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு நட்பு இருக்கிறனால எஃப்ஜே வந்து பயாஸ்டா இருக்காங்கன்ட்டு அதை உடனே ஆதிரை பிடிச்சிட்டு, எனக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு நட்பும் இல்லை, நான் அவன்கிட்ட பேசுறதே இல்லை, எங்களை எதுக்கு சேர்த்து வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆர்குமெண்ட் நடக்கும். நீங்க எதுக்கு அப்படி நாக்க வந்துட்டு ரொட்டேட் பண்ணீங்க, அது ரொம்ப அசிங்கமா இருந்தது அங்க இருந்து பார்க்கன்னு. உடனே அங்க சாரி கேட்குற கிங் விக்கி அங்க வந்துருவாரு. அவர் அங்க வந்துட்டு நீங்க பண்ணது தப்பு தப்பு அப்படின்னு சொன்னதும் உடனே பாத்துக்கிறேன் என்ன பண்ணும் அப்படின்னது, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு பாரு விக்கி. உடனே எனக்கு தோணுன அதே தான், இது ஒன்று மட்டும் எனக்கு விக்கி கிட்ட காமெடியா இருக்கும். உடனே காலம் அப்படி மாதிரி பார்த்துட்டு என்ன ஒன்று சாரி கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் என்னால் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு வந்துட்டு வியானா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு இருக்கு, என்ன இதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இல்லை, என்னமோ கிண்டர் கார்டன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்பாங்க. அது லிட்டரலி என் மனசுலயும் இருந்தது தாங்க. உடனே இவர் வந்து கட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அது ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. என்ன அந்த ஒரு மன்னிப்புன்னு அந்த ஒரு வேர்டு கேட்டுட்டா எல்லாம் சரியாச்சா, மனசுல இருந்து அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து அப்புறம் அவங்க பிஹேவியர் மாறினா தட்ஸ் மோர் தென் எனஃப். அதை விட்டு என்ன ஆகுன்னா அந்த ஒரு வேர்டு மன்னிப்பு சாரி அப்படின்ட்டு அது எனக்கு கொஞ்சம் காமெடியா இருக்குது விக்கி கிட்ட. ஸோ இந்த மெயினாக வந்து இன்னைக்கு கானா வினோத்தோட இந்த டாப்பிக்கும் இந்த அமித் லைக் பனிஷ்மெண்ட் ஃபார் பாருவன் கம்ருதன் தான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. இனி நாளைக்கு என்னென்ன கேசஸ் வருது, ஆரோரா பாருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான கேசஸ்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தட். Until then, see you guys. And also I'm expecting something from Sandra and Divya. Let's see. See you guys tomorrow. Bye-bye.